ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் சில ரீசனுக்காக நம்ம டம்மி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டம்மி அக்கௌண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ண டம்மி அக்கௌண்ட்டை எப்படி பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி உங்களோட மொபைலில் பண்ணுறதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகலையா பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம காட்டுற சில ஆப்ஷன்ஸ் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷோ ஆகலன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த வீடியோக்குள்ளேயே அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஆப் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எப்படி பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் செக்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணதும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் நீங்கள் லாகின் பண்ணியிருக்க எல்லா அக்கௌண்ட்டுமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் எது டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் செக்ஷனை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சென்டர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும். அடுத்து பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி, பர்சனல் டீட்டெயில்ஸ், யுவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் பர்மிஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் செகண்டாக இருக்கும் பாருங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்னு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய இமெயில் ஐடி இருக்கும். அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டீஆக்டிவேஷன் ஆர் டெலிஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஷோ ஆகும். ஸோ அந்த அக்கௌண்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஃபஸ்ட்டு டீஆக்டிவேட் அக்கௌண்ட்னா நம்ம வந்து டெம்பரவரியாக வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டு மறுபடியும் நம்மளுக்கு வேணும்னா மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் நார்மல் டீஆக்டிவேட் அக்கௌண்ட்னு இருக்குது. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் தான் பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா உங்களுடைய அக்கௌண்ட்டை பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ண முடியும்ட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா செகண்ட் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்த உடனே என்ன ரீசன்னால் நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்கும். அது ப்ரைவேசி கன்சர்ன் இல்லைனா உங்களுக்கு இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது அந்த மாதிரி ஏதோ அது கொடுத்துருக்கிறதுல ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி விட்டுருங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பெர்மனெண்ட்டாகவே டெலீட் ஆகிடும். 3 to 4 ஹவர்ஸில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டே வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஷோ ஆகாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுங்க. இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.